வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க்கில் சீக்வென்ஸில் எப்படி ஆரி ஒர்க் ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர் டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் சீக்வென்ஸும் கட் பீடும் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதோட உள்பக்கமாக இன்னொரு குட்டி ரவுண்ட் வரைஞ்சிக்குவோம். வெளிப்பக்கமாக உள்ள பெரிய வட்டத்திலிருந்து த்ரெட்டை மேலே எடுத்து அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்குவோம். நீடிலில் ஒரு சீக்வென்ஸும் 2 கட் பீடும் எடுத்திருக்கேன். எடுத்து த்ரெட்டோட உள்பக்கமாக விட்டு த்ரெட்டை உள்பக்கமாக இருக்க சின்ன வட்டத்தில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக இழுத்து வெளிப்பக்க வட்டத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் ஒரு சீக்வென்ஸ் 2 கட் பீட் எடுத்து உள்பக்க வட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு வந்து வெளிப்பக்கம் உள்ள வட்டத்தில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ஃப்ளவர் டிசைனில் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி டிசைனில் நாம் கீறிக்குவோம். அதுக்கு நான் சுகர் பீடும் சீக்வென்ஸும் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக வெளிப்பக்கத்தில் இருக்க ஒரு லைன்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். நீடில் ஒரு சீக்வென்ஸ் எடுத்து த்ரெட்டோட உள்பக்கமாக விட்டுட்டு ஒரு 5 வார மாதிரி சுகர் பீடும் எடுத்துப்போம். எடுத்து த்ரெட்டோட உள்பக்கமாக விட்டு நேராக இந்த மாதிரி வச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அதே இடத்துல நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு சீக்வென்ஸ் கோர்த்துப்போம். கோர்த்துட்டு 5 பீட்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி கோர்த்துட்டு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்திலே நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க நான் ஆரம்பத்திலேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 3வது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டு இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம். எடுத்து த்ரெட்டோட உள்பக்கமாக ஒரு சீக்வென்ஸ் விட்டு வட்டத்தோட உள்பக்கமாக ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நீடில் அப்படியே திருப்பி மேல் பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து த்ரெட்டோட உள்பக்கமாக ஒரு சீக்வென்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நீடில் அப்படியே திருப்பி வட்டத்தோட அவுட்லைனுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் இந்த வட்டத்தை சுற்றி ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். இனி இதை சுற்றி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம்.
சீக்வென்ஸில் ஃப்ளவர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.